ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் நாட் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் கார்லிக் மஷ்ரூம். இதை ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம். இப்படி இல்லைன்னா எல்லா ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ரைஸ்க்கெலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பட்டன் மஷ்ரூம்ஸ் இல்லை ஒரு 250 to 300 கிராம்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, இந்த ஒரு 4-5 பல் பூண்டு, பெரிய பூண்டாக இருந்ததுனால 4-5 பல் எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடி சின்ன பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 10-12 பல் பூண்டு நறுக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி இந்த மாதிரி பொடியாக அதுவும் கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் பட்டர். ஏன்னா இந்த டிஷ் பேரே பட்டர் கார்லிக் மஷ்ரூம் தான். ஸோ கண்டிப்பாக பட்டர் நிறைய தேவைப்படும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நான் பாதி பட்டரும் பாதி ஆயிலும் போட்டு பண்ண போகிறேன். அப்புறம் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி மிக்சியில் குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இங்கே கடையில் விற்கிற ரெடிமேட் பெப்பர் பவுடரும் போடலாம். பட் அதை விட இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வாண்டியில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பட்டரே போட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிச்சாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம ஆனியன் கார்லிக்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆனியன் கார்லிக் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா அது சீக்கிரம் கலர் மாறிடும். ஆனியன் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின அப்புறம் நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த டிஷ்ஷை. ஏன்னா இந்த காலத்து பசங்க இந்த கொத்தவரங்காய், கத்திரிக்காய், காராமணி இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை. ஸோ இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் கூட. ஸோ இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி செய்யறதும். நீங்கள் சட்டுன்னு ஒரு வெங்காயம் பூண்டை போட்டு டக்குன்னு வதக்கி டக்குன்னு பெப்பரை போட்டு கொடுத்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே இது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் தண்ணி தெளித்து எல்லாம் பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியே போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி விடும்போது சொதன்னு ஆகாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த தண்ணியிலேயே ரொம்ப நேரம் அது ஒரு மாதிரி சாஃப்டாகி அப்படியே கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா அது சீக்கிரமாகவும் வெந்துடும். அது இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கி சூப்பராக வெந்துருச்சு. அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணியெல்லாம் வற்றினப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆகிடுச்சு. பெப்பரெல்லாம் நல்லா ஒரு கோட்டிங் ஆன உடனே நம்ம கொத்தமல்லியும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வெறும் ஒரு மஷ்ரூம் ஒரு பேக்கெட் நீங்கள் வாங்கின்னு வந்தீங்கன்னா போகிறோம், டக்குன்னு உங்களுக்கு ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. கெஸ்ட்டெல்லாம் வரும்போது இது மாதிரி இப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நம்ம பட்டர் கார்லிக் மஷ்ரூம் ரெடி.
இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பராக ஒரு சர்விங் பவுலில் வச்சு கொத்தமல்லி தூவி சூப்பராக இதை டிஸ்ப்ளே பண்ணலாம். கெஸ்ட்டுங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நான் அதே மாதிரி ஹெல்த்தியான இன்னும் நிறைய டிஷ்ஷஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.